இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப சத்தான சுவையான கம்பு லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த கம்பில் கால்சியம், அயன், புரதச்சத்து இந்த மாதிரி நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்குது. கடைகளில் வாங்கி கொடுக்காம வீட்டிலையே விதவிதமான பாரம்பரியமான லட்டு வகைகளை செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா ஸ்கூல்லேருந்து குழந்தைங்க வந்ததும் ஸ்நாக்ஸாக கொடுக்கறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதை இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் 1 கப்பு கம்பு சேர்த்திருக்கேன். அதை நல்லா நம்ம வறுத்துக்கலாம். கம்பை நல்லா கழுவிட்டு நல்லா காய வச்சு அதுக்கப்புறமா நம்ம வறுத்துக்கணும். ஒரு 2-3 டைம் நல்லா கழுவி எடுத்துடணும். நல்லா வெயிலில் காய வச்சு வறுத்துக்கலாம். நல்லா வாசனை வர்ற அளவுக்கு நல்லா வறுபட்டு வரணும். பொரிஞ்சிடக்கூடாது. மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வறுபட்டு வந்தோடனே நம்ம வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். மாற்றி ஆற வச்சிடலாம். இப்போ நம்ம அடுத்ததாக நிலக்கடலை 1/4 கப்பு சேர்த்துக்கலாம். வறுக்காத நிலக்கடலை தான் நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் வறுத்த நிலக்கடலையும் சேர்த்துக்கலாம். இருந்தாலும் ஒரு டைமு வறுத்துக்கணும். இதுவும் நல்லா வறுபட்டு வரணும். இதுவும் நல்லா வறுபட்டு வந்துடுச்சு. இப்போ இதையும் நம்ம வேறொரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதுவும் நல்லா ஆறணும். இப்போ ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள் சேர்த்துருக்கேன். 3 ஏலக்காய் சேர்த்துருக்கேன் அதே கடாயில். அதையும் நம்ம நல்லா வறுத்துக்கலாம். நல்லா சிவந்து வந்தோடனே நல்லா வெடிக்கும். அப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இதுவும் நல்லா வறுபட்டு வந்துருச்சு. இதையும் நம்ம வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ தேங்காய், துருவின தேங்காய் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். 3 to 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்து இதையும் நல்லா நம்ம சிவக்க வறுத்துக்கலாம். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப நாளைக்கு நம்ம வச்சும் சாப்பிட முடியும். கெட்டு போகாது. இதுவும் நல்லா வறுபட்டு வரணும். நல்லா வறுபட்டு இதுவும் வந்துடுச்சு. இப்போ இதையும் நம்ம வேறு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சுக்கலாம். இப்போ கம்பு நல்லா ஆறிடுச்சு. நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம். ஒரே டைமில் அரைச்சாலும் அரைச்சிக்கலாம். இல்லைன்னா 2 டைமாக சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நல்லா அரைப்பட்டு வந்துடுச்சு. நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். உங்கள் மிக்ஸி ஜாரில் நைஸாக அரைக்க முடியலன்னா நாங்கள் ஜலிச்சு கூட நம்ம எடுத்துக்கலாம். ஒரு டைம் போட்டு நல்லா அரைச்சிட்டு ஜலிச்சுட்டு மறுபடியும் ஒரு டைம் சேர்த்து அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி நல்லா அரைச்சிக்கலாம். நல்லா நைஸாக அரைப்பட்டு வந்திருக்கு. இப்போ நம்ம வறுத்து வச்ச வேர்க்கடலையும் சேர்த்துக்கலாம். அதோட ஏலக்காய், வறுத்து வச்ச வெள்ளை எள் எல்லாமே சேர்த்து இதோட நம்ம வறுத்து வச்ச தேங்காயும் சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ இதையும் நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இது கொஞ்சம் நம்ம கொரகொரப்பாக தான் விட்டு விட்டு அரைக்கணும். ரொம்ப போட்டு அரைச்சோன்னா அப்படியே எண்ணெய் ததும்பி வந்துடும். அதனால் கொரகொரப்பாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ எல்லாமே ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ 3/4 கப்பு நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். உங்கள் இனிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். 1 கப்பாக கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம். அதையும் அந்த பிளேட்லேயே சேர்த்துக்கலாம். நான் 3/4 கப்பு தான் நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். நீங்கள் வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். இல்லை கருப்பட்டி கூட சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எது விருப்பமோ அதை சேர்த்துக்கலாம். நீங்கள் இன்னும் இனிப்பு அதிகமாக வேணுன்னா அதிகமாக கூட சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த மாதிரி எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறணும். நல்லா கட்டிகள்லாம் இல்லாமல் நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இதோட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய், சூடாக இருக்கணும் நெய் நல்லா.
நெய் நல்லா சூடு பண்ணி நல்லா சூடாக ஊற்றணும். அப்போ தான் நம்ம போட்டிருக்கிற அந்த நாட்டு சர்க்கரையோடு சேர்ந்து நல்லா இலகி வரும் உருண்டை பிடிக்கிறதுக்கு. அதனால் சூடாக ஊற்றி நல்லா கலந்துக்கலாம். இப்போ இன்னொரு டேபிள் ஸ்பூனும் நெய் ஊற்றி நல்லா கலந்துக்கலாம். உருண்டை பிடிச்சி பார்த்தோம், உருண்டை வரல. அதனால் இன்னொரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா பிசைஞ்சு நல்லா அழுத்தி பிசைஞ்சு கலந்து விட்டுறலாம். இப்போது சுடு தண்ணி நல்லா கொதிக்க வச்சு ஒரு அரை டம்ளர் தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு அதிலிருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். நல்லா கொதிக்க வச்ச தண்ணியை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா உருண்டை பிடிக்க வரும். நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். நல்லா எல்லா பக்கமும் சேர்கிற மாதிரி நல்லா கலந்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா உருண்டை பிடிக்க வருது. பாருங்கள், நல்லா உருண்டை பிடிக்கவும் வருது, நல்லா சாஃப்டாகவும் இருக்குது. இப்போ எல்லா மாவையும் இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாம். இதோடு நீங்கள் நட்ஸு கூட கட் பண்ணி நெய்யில் வறுத்து கூட சேர்த்துக்கலாம். நல்லா சாப்பிடையில நல்லா கடிப்படணும், நல்லாயிருக்கும். நான் எதுவும் நட்ஸெல்லாம் சேர்க்கலை. இந்த மாதிரி எல்லா மாவையும் நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாம். இது 10 நாளைக்கு நம்ம வெளியிலேயே வச்சு சாப்பிட்லாம். ஈரம் படாமல் ஒரு பாட்டிலில் போட்டு நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோம்னா 10 நாளைக்கு நம்ம வெளியிலேயே வச்சு சாப்பிட்டுக்கலாம். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். வாயில் வச்ச உடனே கரையும். கம்பு கூழ், கம்ப சோறு இந்த மாதிரிலாம் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. எல்லாருமே ரொம்ப விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.